அப்பா கூட தான் இருப்பேன்னு அந்த பொண்ணு சொல்லாம சொல்லிச்சு பாத்தீங்களா? அங்க அம்மா அழுதது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. அம்மா பாவம்பா. யார் அதிகமா நேசிக்கிறனோ அவங்க எல்லாம் நாழ வச்சுதான் பாக்குறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. ராஜபோக வாழ்க்கை. காலையில நெய் பொங்கல், மெதுவடை. இப்ப 10 மணிக்கு ஃப்ரூட்ஸ், 11 மணிக்கு ஓட்ஸ் கஞ்சி வந்துடும். எந்த பொண்ணுக்கு மாமனாரா நடிக்கிறனோ அந்த மருமகளை என்ன நல்லா கவனிச்சுக்கிறா. ஆமாமா, சம்மந்தியா இருக்கிறவன் மூஞ்சி தான் சரியில்லை. எப்போ பார்த்தாலும் இஞ்சி கஷாயத்தை குடிச்சவ மாதிரியே இருக்கான். சீரியல்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் என்னடி பிரயோஜனம்? காலையில 7 மணிக்கு போய் உட்கார்ந்தா நைட்டு 10 மணிக்கு தான் விடுறாங்க. ஆனா இங்க நடிக்க வந்த இடத்துல சந்தோஷமா இருக்கேன்டி. கேமரா கிடையாது, ஆக்ஷன் கிடையாது, டென்ஷன் கிடையாது. டைலாக்கும் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சொந்தமா சொல்லலாம். எனக்கு மருமகளா இருக்கிற பொண்ணு சும்மா லட்டு மாதிரி இருக்காடி. அப்படி ஒரு கேடு கெட்ட அப்பனுக்கு இப்படி ஒரு அருமையான பொண்ணு எப்படி பிறந்தான்னு தெரியல. என்னது, உனக்கு இங்க ஒரு கேரக்டர் வாங்கி தரணுமா? பாக்குறேன். இப்போதைக்கு கதையில எந்த ஒரு கேரக்டரும் வரல. சரவணங்கிட்ட சொல்லி வைக்கிறேன்டி, ஏதாவது வந்தா சொல்றேன். ஆமா, உனக்கு கேமரா இல்லாம நடிக்க வருமா? சரி ஓவரா பேசாத. அம்பிகாபதி படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க ஆரம்பிச்ச. இன்னைக்கு 5 வரைக்கும் அப்படியே தான் நடிச்சுக்கிட்டு இருக்க. பாக்குறேன். இது வரைக்கும் இந்த பொண்டாட்டி கேரக்டரும் வரல. வந்தாலும் ஒன்ன போடணுமான்னு யோசிக்கிறேன். ஆமா, 30 வருஷமா ஒரே மூஞ்சியை பார்த்து அழுத்து போச்சுடி. சரி போன வை. அந்த தனி காய்ச்சலாம் குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டையே சுத்தி வருவான். நான் பேசுறது அவன் கேட்டான்னு வையன், என் பொழப்பே போயிடும். எனக்கே இப்பதான் ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சிருக்கு. அதை கெடுத்துறாத. வை போன. ஓட்ஸ் கஞ்சி வரத்துக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். சம்பந்தி, என்ன படம் பார்த்துட்டு இருக்கீங்க? அது புது படம் சம்பந்தி. கொஞ்சம் இஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். நம்மள மாதிரி யூத்துக்கு தகுந்த படம் தான். உனக்கே பால் ஊத்துற வயசு வந்துச்சு. சரி சம்பந்தி, வந்ததுலேருந்தே வீட்லயே உட்காந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா? வாங்க அப்படியே வெளில போயிட்டு வரலாம். எங்க கூப்பிடுறீங்க? இந்த நேரத்தில் எங்க கூப்பிட போறேன்? ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் உண்டு இல்ல? ரொம்ப கிடையாது. எப்பயாவது யாராவது கொஞ்சம் கம்பல் பண்ணீங்கன்னா போக மாட்டேன். எனக்கே எப்பயாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா குடிப்பேன். அதான் என் பாலிசி. பெரிய எல்ஐசி பாலிசி. சரி சம்பந்தி, வாங்க, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். வாங்க, உங்களையும் கூட்டு போறேன். எங்க? காருக்கு தான். பாருக்கா? பாருக்கு இல்ல சம்பந்தி, காருக்கு. கார்ல போய் என்ன பண்றது? காரையே பார் ஆக்கிடுவான். அப்படிங்களா? சரி. அதுல பாருங்க, நார்மலா எனக்கு சரிசமமா இருக்கிறவங்களோட உட்காந்துதான் நான் சரக்கு அடிப்பேன். இப்ப நீங்க எனக்கு சம்பந்தி ஆயிட்டீங்களா? நீங்களும் எனக்கு ஈக்குவல் ஆயிட்டீங்க. வாங்க, நம்ம 2 பேரும் போலாம். வாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது வைங்க, எல்லாம் நம்ம கார்லயே இருக்கு. அப்ப அங்க சைட் டிஷ் எல்லாம் இருக்குமா? இருக்கு. வாங்க. அப்ப இது வேணான்றீங்களா? வேணாம், வாங்க.
நல்ல படம், அப்புறம் வந்து பாத்துக்கலாம். சம்பந்தி 3 பேருக்கு போனதே தெரியல சம்பந்தி. சீமை சரக்கு போல இருக்கு. ஆமா ஆமா, உங்களுக்காக லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்தது இல்ல. நீங்க இப்ப குடிச்ச சரக்கு 200 வருஷமா புதைச்சு வச்சிருந்த சரக்கு. அதான் அவ்வளோ கிக்கா? சாப்பிடுங்க. உங்களை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல சம்பந்தி. அப்படியா? உங்களை பார்த்தா கூட அப்படித்தான் தெரியுது. நீங்க நிறைய கவிதையெல்லாம் கூட சொல்றீங்க. உண்மையாவா? ஆமா சம்பந்தி, நான் ஒரு பெரிய கலைஞன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெத்தலையும் கலைஞனும் ஒன்று. ரெண்டையும் எப்பவுமே தண்ணி தெளிச்சே வச்சிருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். வா 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 வா. இன்னொரு பேக்கு ஊத்துக்க. ஊத்திட்டா போச்சு. ஊத்துங்க, நல்லா இருக்கு. போதும் போதும் போதும். என்ன சும்மா சாப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. போதும் போதும். சம்பந்தி, நான் ஒரு புது கவிதை படிச்சேன், சொல்லட்டுமா? சொல்லுங்க. கலர் கவிதைகள் ரொம்ப நல்லா இருக்கு சம்பந்தி. ஒரு கலப்பட வியாபாரி செத்து போயிட்டான். அவன் கல்லறையில் எழுதுல வாசகம், எதையும் மண்ணுடன் கலந்து பழகியவன் இன்று தன்னையும் கலந்து விட்டான். வா 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 வா. சூப்பர் 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 சம்பந்தி. சம்பந்தி, இன்னொரு கவிதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது, எடை குறைவாக. அருமை அருமை சம்பந்தி, அருமை. சம்பந்தி, கவிதை சொல்றதுலயே உங்க முகபாவம் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு நடிக்கவும் வருமா? அது ஏன் கேக்குறீங்க சம்பந்தி? இந்த அடிச்ச சரக்கு மாதிரி நடிப்பு என் ரத்தத்திலே ஊறி போய். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்? சொல்லுங்க சொல்லுங்க. ரஜினிகாந்துக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தா அபூர்வ ராகங்கள் படத்துல நீதான் நடிச்சிருப்பேன்னு டைரக்டர் பாலச்சந்தர் சாரே ஒரு தடவை சொன்னார். உண்மை உண்மை, அப்படித்தானே இருக்கீங்க. ஆமா சம்பந்தி, அவர் படத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? எனக்கு தில்லுமுல்லு. தில்லுமுல்லு, ஆமா, சூப்பர் படம். அப்படியா? ஆமா சம்பந்தி, உங்க குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே நீங்க. உங்க சம்சாரம் என்ன பண்றாங்க? இப்ப வாழா வெட்டி. வாழா வெட்டியா? இல்ல, வாழா வெட்டிங்கிற சீரியல்ல. இல்ல சீரியல் சீரியல் இல்ல சம்பந்தி, சீரியலை பார்த்துட்டு இருப்பான்னு சொல்ல வந்தேன். சரி சம்பந்தி, சரவணன் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, நிறைய. உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சம்பந்தி இப்படி கேக்குறீங்க? நான் பெத்த புள்ள, அவனை தெரியாம இருக்குமா? அது எனக்கு சரவணன் நான் பெத்த புள்ள தானே. எத்தனை பெக்கு போட்டாலும் அந்த விஷயத்துல தெளிவா இருக்காரு. இனி இவன் கிட்ட இப்படி பேசினா வேலைக்கு ஆகாது. என்ன சம்பந்தி துப்பாக்கிலாம் எடுக்கிறீங்க? ஆமா சம்பந்தி, இன்னும் 3 நாள் தான் லைசன்ஸ் பீரியட் இருக்கு. யாரையாவது சுடணும்னா அதுக்குள்ள சுட்டாகணும். ரொம்ப நாளா வேற சுடாம வச்சிருக்கேன்னா யாரையாவது சுடணும்னு கை பரபரன்னு அரிக்குது சம்பந்தி. என்ன சம்பந்தி, ஏதோ தோசை சுடுற மாதிரி சாதாரணமா சொல்றீங்க? ஆமாண்டா, உன்ன மாதிரி ஃப்ராட சுடுறதெல்லாம் எனக்கு தோசை சுடுற மாதிரி தான். ஐயோ சம்பந்தி, என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல சம்பந்தின்னு சொன்ன சுட்டு பொசுக்கிடுவேன். காலையில உன் பொண்டாட்டி கிட்ட ஆப்பிள் தண்ணிக்கிட்டே பேசிட்டு இருந்தேல, அதான் நான் கேட்டுக்கிட்டு தான்டா இருந்தேன். பெரிய ஆதாம் இவரு, ஆப்பிள் தண்ணிக்கிட்டே தான் பேசுவீங்களா? என்ன சம்பந்தி, சம்பந்தின்னு இன்னொரு தடவை சொன்னா நெத்திலே சுட்டுவேன். ஆப்பிள் தண்ணிட்டு வெளியில போனேன்ல, உன் மொபைல்ல இருந்து உன் பொண்டாட்டி நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
நோட் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஏன் நீ செத்துட்டா உன் பாடி அங்க அனுப்பணும்ல? ஆமாண்டா, வாழாவெட்டி சீரியல்ல நடிக்கிறாள உன் பொண்டாட்டி, அவ வாழாவெட்டியாவே ஆக போறா. உண்மையை சொல்லு, சரவணனா உனக்கு எப்படி தெரியும்? சொல்றா, காசுக்கு தானே நடிக்க வந்த? அது இல்ல சம்பந்தி. சொல்றா. ஆமா ஆமா, காசுக்கு தான் நடிக்க வந்தேன். முதல்ல துப்பாக்கி கீழே இருக்குங்க. நான் இன்னும் பெரிய பெரிய கேரக்டர் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நான் வந்து சாவறதுக்குள்ள நேஷனல் அவார்டு வாங்கிடணும். அதுக்குள்ள சுட்டு விடாதீங்க. சரி சொல்லு. நான் சொல்லுறேன், நீங்க துப்பாக்கி இருக்குங்க, துப்பாக்கி சொல்றா. டேய் சரவணா, என்கிட்டயா விளையாட்டு காட்டுற? வச்சுக்கிறேன்டா, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. சரவணா, சரவணா. என்ன மாம்ஸ், ஏன் இப்படி நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் பேர் ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க? சம்பந்திங்க சரவணா. என்ன சரவணா அமைதி ஆயிட்ட? சம்பந்தின்னா தெரியாதா? உன் அப்பா பத்தி தாண்டா கேட்டேன். ஓ அப்பாவா? அவர் ரூம்ல தான் இருப்பாரு. ஆமா, நீங்க எதுக்கு அவர் தேடுறீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்ள, பசிக்குது, சாப்பிட போறேன், சம்பந்தியோட சேர்ந்து சாப்பிடலாமேன்னு பார்த்தேன். என்ன சரவணா அப்படி பாக்குற? நானும் சம்பந்தியும் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவரு இல்ல. என்னமோ சரவணா, எங்களுக்குள்ள அப்படி ஒரு பந்தம் வந்துருச்சுப்பா. உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் சரவணா. அவரு பெரிய நடிகன் தெரியுமா? அதான்ப்பா, அவருக்குள்ள நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு அவருக்குள்ள. அதத்தான் சொன்னேன். உங்க அப்பா ராமசாமி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. கறந்துட்டேன்ல. தனிக்காசலன்னா சாதாரண ஆளா? நீ சொல்லாட்டி என்ன சரவணா, உன் அப்பா பத்தி நீ சொல்லாமலே நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னு பாக்குறியா? துப்பாக்கி எடுத்து காட்டினேன்ப்பா. விஜய் நடிச்ச துப்பாக்கி படத்தோட டிவிடிய சொன்னேன்ப்பா. மனுஷன் பார்த்துட்டு வெல வெலத்து போயிட்டாரு. ஒரிஜினல் டிவிடி தான். எனக்கு டூப்ளிகேட்னாலே பிடிக்காது. டூப்ளிகேட்னு தெரிஞ்சா கால்ல போட்டு மிதிச்சிருவேன். உங்க அப்பாவுக்கு நல்லா நடிச்சு எப்படியாவது ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு ஒரு ஆசை. இந்த விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, நானே அவரை வச்சு படம் எடுத்திருப்பேன்ப்பா. என்ன சரவணா அப்படி பாக்குற? படம் எடுக்க நான் என்ன பாம்பான்னு பாக்குறியா? சரி, உங்க அப்பாவை கூட்டு வா, சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே எடுக்க போற படத்தை பத்தி பேசிட்டு இருக்கலாம். போ போ போ, கூட்டு போ. சரவணா 1 செகண்ட். நீயே நல்லா கதை பண்றியே, பேசாம உங்க அப்பாவை நடிக்க வச்சு நீயே டைரக்ட் பண்ணிற. எனக்கு நடிக்க வைக்கலாம் தெரியாது. உனக்கு நீ எவ்வளவு பெரிய நடிக, உனக்கு நடிக்க வைக்க தெரியாதா? சரி போ போ, உங்க அப்பா கூட்ட போ. போடா ஓ, அவன் அங்க இருந்தா தானே கூட்டிட்டு வருவ. இங்கதானே எப்பவும் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு.
எங்க போயிருப்பாரு? ஒருவேளை ரூம்ல ஏசி போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரோ? எங்கேயும் காணோம். ராத்திரி நேரத்தில் இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. என்னைக்கு இல்லாத திருநாளா தனி காய்ச்சலும் அந்த ஆள் கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். சொந்தமா படம் வேற எடுக்க போறேன்றான். ஒன்றும் புரியலையே. சரி, மொபைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எதுக்கு தேவையில்லாம தனிகாச்சல இருந்தாலும் வர சொல்றான். சரவணா, சரி, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். எங்கப்பா உங்க அப்பா? அவருக்காக நான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இல்ல மோகன், நீங்க சாப்பிடுங்க. அவருக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஏன், பசி இல்லையா? பசி இல்லையா இல்ல ஆளே இல்லையா? இல்லமாமா, ஒரு அரக்கோணம் வரைக்கும் ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்காரா? ஏன் முக்கியமான வேலைக்கெல்லாம் அரக்கோணம் போறாரு? முழுக்கோணமும் போக வேண்டியதானே? சரி, எப்பதான் வருவாரா? அது சொல்ல மாமா. சரி, ஒருவேளை சம்பந்தி வந்தாருன்னு வச்சுக்க, என்ன வந்து பார்க்க சொல்லு. அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காவது வந்துருவார்ல. சரவணா, என்னவா அப்பா தானே? வந்துருவார். பட் நம்பிக்கை தானே வாழ்க்கை. பானு, மாயாமா, நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கலம்மா. இப்பெல்லாம் அவன் மனசாட்சி படி நீ நடந்துக்கிற மாதிரி எனக்கு தெரியலம்மா. என்ன பெருசு? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலம்மா. நீதான் வர வர ஏன் இப்படி மாறணும்னு தெரியல. நீ நல்லவள தானமா இருந்த. உன் மனசுல எவ்வளவு இறக்க குணம் இருந்துச்சு. எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்க. இப்ப என்ன ஆச்சுமா உனக்கு? ஏன் திடீர்னு உனக்குள்ள இந்த மாற்றம்? நீ நல்லா இருக்கணுமா. எல்லாரும் உன்னை மதிக்கணும். நீ பழைய மாயாவா மாறணும். அதுக்கு தான் அவங்க முன்னாடி பேசாம உன்கிட்ட தனியா வந்து பேசுற. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு பெருசு? அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. நம்ம ஊர்ல பசு மாட்டுக்கிட்ட இருந்து கண்ணுக்குட்டியை பிரிக்கிறது கூட பெரிய பாவம்னு சொல்லுவாங்க. நீ செய்யறது அதை விட. என்ன பெருசு? என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. முதல்ல வசந்தி கிட்ட இருந்து பாலுவை பிரிக்கணும், அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து 3 பிள்ளைங்களை பிரிக்கணும் சவால் வட்டி தானே ஊர்ல இருந்து கிளம்பி வந்தோம். நீயும் என் பக்கத்துல இருந்து பாத்துட்டு தானே இருந்த. எல்லாமே என்னமோ புதுசா கேக்குற. நான் ஒன்னு அப்படி நினைக்கலமா. நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற நினைச்ச. என்ன விளையாட்டுக்கா? நான் பாலு கிட்ட பழகிறதெல்லாம் விளையாட்டுக்கா? குழந்தைங்கள வசந்தி கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு சொன்னது விளையாட்டுக்கா? இந்த விஷயத்துல போய் யாராவது விளையாடுவாங்களா பெருசு? நான் ஒரு தீர்மானத்தோட தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். வேணாமா, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. என்ன இருந்தாலும் அதுக்கு நீ கொடுக்கற வேலை ரொம்ப பெருசுமா. நான் அவன் பக்கத்துல இருந்தோம் நீ பாவம் செய்யறத பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா இத்தனை வருஷம் நான் அவன் கூட இருந்ததுக்கே அர்த்தம் எல்லாம் போயிடுமா. அப்படி என்ன பெருசா நான் பாவம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப இதையும் சொல்லிட்டு இருக்க? பாவம் பண்ணிட்டு இருக்கும்போது அது பெரிய விஷயமா நமக்கு தெரியாதுமா. அந்த பாவம் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும் போதுதான் அதோட வலி நமக்கு தெரியும். நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேணாம் தான் நான் சொல்றேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுடுமா. அவளை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு போராடி இருக்கேன் தெரியுமா? இருக்கலாம். அவ பொம்பளை புள்ள பெரிய மனுஷி ஆகிற வயசுல இருக்கா. இந்த நிலைமையில அவ அம்மா கூட தான் இருக்கணும். அதுதான்மா நல்லது. என்ன பெருசு நீ புரியாம பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணே அத பத்தி ஃபீல் பண்ணல, நீ எதுக்கு அவளை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க?
அந்த பொண்ணு மனசுலயும் அந்த வருத்தம் இருக்குமா. தாயை பிரியணும்னு மனுஷன் மட்டுமில்ல, மிருகங்கள் கூட நினைக்காது. அந்த பொண்ணுக்கு இப்ப அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்த தெரியாத வயசுமா. அவளுக்கு நாளைக்கு விவரம் தெரியும் போது மாயா நமக்கு துரோகம் பண்ணிட்டா, நம்ம அம்மா கிட்ட நம்மளை பிரிச்சிட்டாளேன்னு அவ மனசால அழுவா. மற்றவங்களை பேச விடாம மனசு நொந்து அழ வைக்கிறது இருக்கே, அதுதாம்மா இருக்கிறதுலே பெரிய பாவம். நீ அந்த பழி பாவத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். இங்க பாரு பெருசு, எதையாவது சொல்லி என் மனசை மாத்த ட்ரை பண்ணாத. அது இந்த ஜென்மத்துல நடக்காத. நான் இப்பதான் என் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். இது ஒரு ஆரம்பம் தான். வசந்தி கிட்ட இருந்து மீதி 2 பிள்ளைங்களையும் கொண்டு வர வரைக்கும் நான் வேற எதை பத்தியுமே நினைக்க மாட்டேன். இதுதாம்மா உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா ஊட்டிக்கு போயிடு. என்ன மாத்த முயற்சி பண்ணாத.